அம்மா, சிங்கப்பூர்லேருந்து ரெங்கன் ஐயாவுடைய 27ஆம் ஆண்டு நினைவு நாள்மா. அவங்க குடும்பங்கள்லாம் இணைந்து நீங்கள் பாய் தலைக்கான்லாம் கேட்டிங்கல்ல, தரையில் படுத்துட்டு இருக்கனால கொடுக்க சொன்னாங்க. ஐயாவோட ஆத்மா சாந்தி அடைய நீங்கள் வேண்டிக்கோங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் வேண்டிக்கோங்க. குடும்பம்ல நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ரத்தத்தினால தேமா அவங்க குடும்பம், அவங்க புள்ள குட்டி எல்லாமே நல்லா இருக்கணும் ஆண்டவரே. நாங்களும் உலகத்துல இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா சொல்றாண்டவரே. நீங்க பாய் தலைக்காணிலாம் கேட்டீங்கல்ல, சிங்கப்பூர்ல இருந்து ரெங்கன் ஐயாவுடைய 27ஆம் ஆண்டு நினைவு நாள். அதனால அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்காக பாய் தலைக்காணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க. அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கோங்க. நல்லா இருக்குன்னா அவங்க பசங்க, அவங்க பொண்ணு, பேர பேத்திங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். அவங்க நல்ல ஒரு நோய் நொடியும் இல்லாம வேண்டிக்கோங்கம்மா. படுத்துக்கோங்கம்மா. போயிட்டு வரேம்மா. சிங்கப்பூர்ல இருந்து இன்னைக்கு நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கல்லப்பா ரெங்கன் ஐயா, அவரோட 27ஆம் ஆண்டு நினைவு நாளா அவங்க பசங்க, பொண்ணு, பேர பசங்க எல்லாருமே உங்களுக்காக இதுல படுக்கிறீங்க, மழையிலையும் இதுலயும் படுக்கிறீங்க, தலைக்காணி பாய் கொடுத்துருக்காங்கப்பா. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. அவங்க குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும், அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் நீங்க வேண்டிக்கோங்கப்பா. ரொம்ப நன்றி. இந்தாங்க, நீங்க கையில கொடுத்துட்றேன்ப்பா. உங்களுக்கு மட்டும் நான் கையில கொடுத்துட்றேன் மூடி. இந்தாங்கப்பா, தலைக்காணியும் கையில கொடுத்துட்றேன். ஏன்னா உங்களால குனிய முடியாதுல்ல, நீங்க படுத்துக்கும் போது போட்டுக்கோங்கப்பா. போயிட்டு வரேன். சிங்கப்பூர்ல இருந்து ரங்கன் ஐயாவோட நினைவா 27ஆம் ஆண்டு நினைவா அவங்க பசங்க, அவங்க பொண்ணு, அவங்க பேர பசங்க எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கலாம் நம்ம எல்லாரும். அவங்க குடும்பம் எல்லாருமே நல்லபடியா சந்தோஷமா எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம பேர பசங்களோட இருக்க நம்ம எல்லாம் வேண்டிக்கலாம். ஓகேப்பா, நன்றி. நீங்க நிக்க வேணாம், உங்களால முடியாது இல்ல, அதனால நிக்காதீங்க. ஆனா சிங்கப்பூர்ல இருந்து ரெங்கன் ஐயாவோட 27ஆவது நினைவாண்டா அவங்க பசங்க, பொண்ணு, பையன், பேர பசங்க எல்லாருமே இணைந்து உங்களுக்குலாம் தலைக்காணி பாயெல்லாம் அவங்க நீண்ட நாள் ஆரோக்கியமா எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இருக்க நம்ம எல்லாம் இறைவன்கிட்ட வேண்டிக்கலாம். ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையும் நம்ம வேண்டிக்கலாம்ண்ணா. நன்றிண்ணா. அவங்க நிறைய இன்னைக்கு கூட மதியம் அவங்க தான் நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நான் கேட்டேன். சரி, நான் வேண்டிக்கோங்க. நன்றி. அப்பா, சிங்கப்பூர்ல இருந்து ரங்கன் ஐயாவோட 27ஆம் ஆண்டு நினைவு நாளா அவங்க பையன், பொண்ணு, பேர பசங்க எல்லாருமே உங்களுக்கு பாய் தலைக்காணிலாம் கொடுக்க சொன்னாங்க. அவங்களுக்காக வேண்டிக்கோங்க. அவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா இருக்க அவரோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம கண்டிப்பா வேண்டிக்கலாம். கண்டிப்பாப்பா. போய் போத்தி விடுவான். சரிங்கப்பா. சிங்கப்பூர்ல இருந்து ரெங்கன் ஐயாவுடைய 27ஆம் ஆண்டு நினைவு நாள். அவங்க பசங்களும் அவங்க பேர பசங்களும் சேர்ந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பாய் தலைக்காணி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க. அவங்க ஆயுள் ஃபுல்லா நல்லா இருக்கணும், இதே மாதிரி எல்லாருக்கும் செய்யணும். கடவுள் அவங்களுக்கு எல்லாரும் கொடுக்கணும். கண்டிப்பாப்பா. அவங்க நோய் நொடி இல்லாம நல்லபடியா இருந்தா போதும், எந்த ஒரு நோயும் இல்லாம ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையணும்ப்பா. அப்படி போட்டுட்டு தர்றேன், நீங்க படுத்துக்கோங்க. சரிங்களாப்பா? இந்தாங்க, இது பிரிக்கல ஏன்னா அழுக்காயிடும்ல, அதனால நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. இந்தாங்க, வச்சுக்கிறீங்களா வேணா? வேணாப்பா. போயிட்டு வரேங்கப்பா. நன்றி. நீங்களும் நல்லா இருக்கணுமா? உங்களுக்காக நாங்க எங்களுக்கு அவங்க
நீங்க எங்களுக்காக நீங்க கஷ்டப்படுறீங்க. நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும். சரிங்களாப்பா? நீங்க நல்லபடியா தூங்குங்க. போயிட்டு வரேங்க. இது சிங்கப்பூர்ல இருந்து ரெங்கன்ற அப்பாவுடைய நினைவு நாளா அவங்க மகன் மகள் பேர பசங்க எல்லாருமே உங்களுக்காக பாயம் தலைக்காணியும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லபடியா ஆரோக்கியமா எந்த நோய் நொடியும் இல்லாம இருக்க வேண்டிக்கோங்க. அவரோட ஆத்மாவும் சாந்தி அடையணும். போட்டு விட்டாரா நீங்க படுத்துக்கோங்க. இப்படியே போட்டு விட்டா கொசுவலி போத்திக்கிறீங்களா நைட்ல? இருங்க தலைக்காணி வைக்கிறேன். இந்தாங்க தலைக்காணி. கொசுவலி போத்தின்னு போயிடுங்க. சரியா? டீ குடிக்கலையா? சரி வாங்கி தட்டா? சரி உக்காந்து இதுல படுத்துக்கோங்க. அன்னைக்கு கொடுத்த பெட்ஷீட்டை போத்தின்னு கொசுவலை போத்தின்னு படுத்துக்கோங்க. சரியா? ஆனா என்ன இருக்கா? அதான் போத்தின்னு படுக்கணும். கொசு தான் கடிக்காது. பாயம் தலைக்காணி கொடுத்த சந்தோஷமா? வந்து பாக்குறேன். டெய்லி வந்து பாக்குறேன். டீ வாங்கி தரேன். இது சிங்கப்பூர்ல இருந்து ரெங்கன் ஐயாவோட நினைவா அவங்க மகன் பொண்ணும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் சூரியகலா, அக்கா பேரு மணிவாசகன், அண்ணா பேரு. அவங்க 2 பேருமே அவங்க பேர பசங்க எல்லாம் குடும்பமே இந்த நாள் ஆரோக்கியமா எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இருக்க நம்ம எல்லாம் வேண்டிக்கலாம். ரங்கன் ஐயாவோட ஆத்மா சாந்தியதையும் வேண்டிக்கலாம். ஏன்னா உங்களுக்காக தலைக்காணி பாய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி. அக்கா சிங்கப்பூர்ல இருந்து ரெங்கன் ஐயாவோட நினைவா அவங்க பையனும் அவங்க பொண்ணும் உங்களுக்கு பாய் தலைக்காணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணா பேர் மணிவாசகம், அக்கா பேரு சூரியகலா. அவங்க நீண்ட நாள் ஆயுளோட எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இருக்க நீங்க வேண்டிக்கோங்க. அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும் வேண்டிக்கோங்கம்மா. ஏன்னா நம்மளுக்காக நல்லா இருக்கும். அவங்க பேர பசங்க குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கும்னு வேண்டிக்கோங்கம்மா அவங்களுக்காக. நன்றிம்மா. இது சிங்கப்பூர்ல இருந்து ரெங்கன்ற அப்பாவோட நினைவா அவங்க பையனும் அவங்க பொண்ணும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க பையன் பேரு மணிவாசன், பொண்ணு பேரு சூரியகலா. அவங்க உங்களுக்கு 2 பேரும் அவங்க குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும், அவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இருக்கணும்ட்டு அவங்களுக்காக வேண்டிக்கோங்க. அவரோட ஆத்மா சாந்தி அடைய கண்டிப்பா வேண்டிக்கோங்கப்பா. அவங்க பேர பசங்க எல்லாம் நல்லா இருக்கணும். போட்டு விட்டாப்பா? நீங்க படுத்துக்கோங்க. இந்தாங்கப்பா, இது அப்படியே வச்சுக்கிறீங்களா? போட்டு விட்டா படுக்கா? சரிப்பா, போயிட்டு வரேன்ப்பா. அப்பா இது சிங்கப்பூர்ல இருந்து ரெங்கன்ற ஐயாவோட நினைவா அவங்க பையனும் அவங்க பொண்ணும் கொடுக்க சொன்னாங்க. எல்லாருக்கும் தரையில இதெல்லாம் படுத்துட்டு இருக்கீங்கல்ல, அதனால கொடுக்க சொன்னாங்க. அவங்க நீண்ட நாள் ஆரோக்கியமா அவங்க பையனும் அவங்க பொண்ணும் மணிவாசன் ஒரு அண்ணனும் சூரியகலான்ற அக்காவும் தான் அவங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே ஆரோக்கியமா எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ரங்கன் ஐயாவோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாருமே அவருக்காக பிரார்த்திச்சுக்கலாம்ப்பா. போட்டு விடுவாப்பா? அதை போட்டு படுத்துக்கிறீங்களா? நீங்க அப்படியே தலைக்காணில படுத்துக்கோங்க. தலைக்காணி வைக்கிட்டாப்பா? சரி படுங்கப்பா, நீங்க படுங்க. அப்படியே பாய் போட்டு விட்டுருவா கீழே. இதோட போடுறேன்ப்பா. இப்போதைக்கு கொஞ்சம் இதுக்கு படுத்துக்கோங்க. ஏன்னா மழை பெய்யுது இல்ல, மழைக்கு அதுக்கும் கொஞ்சம் இதா இருக்கும். நீங்க நல்லா அப்புறம் வேணும்னா ஃபுல்லா போட்டுக்கோங்கப்பா. நான் போயிட்டு வரேங்கப்பா. நன்றிப்பா. பாட்டி, சிங்கப்பூர்ல இருந்து ரெங்கன் ஐயாவோட நினைவு நாளா அவங்க பையனும் அவங்க பொண்ணும் உங்களுக்கு பாய் தலைக்காணி கொடுக்க சொன்னாங்க. அவங்க பையன் பேரு மணிவாசகன், அவங்க பொண்ணு பேரு சூரியகலா. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், எந்த நோய் நொடியும் இல்லாம இருக்க அவங்க குடும்பத்துல இருக்க பேரன் பேத்தி எல்லாருக்குமே வேண்டிக்கோங்க. அவங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே அதே மாதிரி ரங்கன் ஐயாவோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாம் கண்டிப்பா வேண்டிக்கலாமா. நீங்க போட்டின்னு படுங்க. போடுவா?
நேத்து கொடுத்த கொசு வலை எங்க? போத்தின் படுங்க, கொசு கடிக்குது இல்ல. ஆ ஆ படுத்துக்கோங்க வாங்க. ஆ படுத்துக்கோங்கம்மா. போயிட்டு வரேங்கம்மா. அக்கா அக்கா, சிங்கப்பூர்ல இருந்து ரெங்கன்ற ஒரு ஐயாவோட நினைவா அவங்க பையனும் அவங்க பொண்ணும் கொடுக்க சொன்னாங்க. அவங்க பையன் பேர் மணிவாசகன், பொண்ணு பேர் வந்து சூரியகலா. அவங்க 2 பேரும் நல்லபடியா ஆயுளோட எல்லாம் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம அவர் பேர பசங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையணும். அக்கா இல்ல நீங்க படுங்க படுங்க அக்கா, படுங்க தயவுசெய்து. அக்கா இது சிங்கப்பூர்ல இருந்து ஐயாவோட நினைவா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க பையனும் அவங்க பொண்ணும், அவங்க பையன் பேர் மணிவாசகன், பொண்ணு பேர் சூரியகலா. அவங்க எல்லாரும் நல்லபடியா ஆரோக்கியமா ஆயுளோட வேண்டிக்கோங்க. அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே நல்லபடியா இருக்கணும். ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையணும் வேண்டிக்கோங்கக்கா. நன்றிக்கா. அக்கா இங்கேதான் படுத்துட்டு இருக்கீங்களா?